guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் இந்த மார்க்கெட்டில் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி 10 மினிட்ஸ்லேயே எடுக்கிற மாதிரி இருந்தது என்ட்ரி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,775. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, செம்ம நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,775 மார்க்கெட் இருக்கும்போது 23,800 புட்டும், 23,750 கால், 23,700 கால் தான் இந்த மணி. மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம போயிட்டு புட்டாக தான் போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக 23,800 புட்டோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. ஓகேங்களா, அதே மாதிரி கால் ஆப்ஷன் இருந்ததா அப்படின்னா சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருந்தது. ஓகேங்களா, அப்போது ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருந்தது. ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்தது. ஓகேங்களா, மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக்கு, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ பிரேக்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணணும், இல்லை எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகணும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அந்த ஒரு ரீசன்னால தான் இவனை நம்ம இங்கே எடுத்தோம். ஓகேங்களா, 135 அப்படின்றது ஆக்சுவலாக வந்து இந்த இடம் தான் என்ட்ரி பாயிண்ட் 10 நிமிஷத்தில். ஏன்னா 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ். ஓகேங்களா, அப்போது இவன் ஐக்கு போய் ஆகணும். இவன் ஐ ஆண்டில் இருந்திருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஏன்னா ஐயை பிரேக் பண்ணி மேலே போவோம், அப்போ அட்வான்ஸ் லெவலில் தானே எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவன் ஐக்கு கீழே இருந்ததுனால கண்டிப்பாக ஐயை போய் தொட்டுருவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அதனால தான் இந்த என்ட்ரி 135 இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஐ வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்கணும். ஏன் அப்படின்னா ஐயை உடைப்பானான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ் அப்படின்போது இவன் ஐயை தாண்டணும், அதான் ரூலு. ஆனால் அவன் உடைப்பானான்றது தெரியாது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயம் இது இப்படி தான் நடக்கும்னு இருக்கிறது 80% இப்படி தான் நடக்கும். ஆனால் அது நடக்காமையும் போகலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த டார்கெட்டை கரெக்டாக அந்த ஐ வரைக்கும் வைக்கிறோம். ஓகேங்களா, ஐயை உடைப்பானான்றது தெரியாது. ஓகேங்களா, உடைச்சா அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவன் உடைக்கலனாலும் நம்ம அந்த ஐ வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்போ 135னா 160 வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா, 160, 61 வரைக்கும் போச்சு. ஒரு 25 பாயிண்ட் சாலிடாக நம்மளுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் தான் 15 பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியம். செகண்ட் டார்கெட் 15 பாயிண்ட், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ணுவோம். கரெக்டாக 23,800 அந்த ஐ வரைக்கும் தான் போனோம். அது ஐயை பிரேக் பண்ணலை. ஐயை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் சடன் ஃபால் ஆச்சு. ஓகேங்களா, எப்போதுமே இப்போது இந்த என்ட்ரி நம்ம எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால் எடுத்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஓகேங்களா, இன்னொன்று இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருந்தவன், அப்போ இவனை தான் நம்ம எடுத்தாகணும். ஆனால் அந்த ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஐனா ஐ வரைக்கும் டார்கெட். இது ஐயை உடஞ்சி திரும்பி புல் பேக் வரும்போதுனா செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஆனால் இவன் ஐயே தாண்டலைன்னும் போது நம்ம டார்கெட் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் இவன் ஐயை உடைக்கலைன்னும் போது என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக வந்து புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் லோவை உடைச்சிருந்தாலும் லோவுக்குள்ளே வந்துடுவான் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா, அதனால தான் வந்து நம்ம 23,750 கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதுதான் 23,750 கால் ஆப்ஷனோட சார்ட்டு. ஏன் இவனை எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி மாறி மாறி எப்படி வேணால் ஒரு ஐ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் ஐயை தாண்டி போகணும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் ஐயை தாண்டி போகணும். ஆனால் போகலை. அப்போ அவன் போகலை அப்படின்னாலே கண்டிப்பாக கால் ஆப்ஷன் லோவை கீழே உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரான் அவன். அப்போது இவன் வந்து எக்ஸாக்டாக பாருங்கள், 110ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இவன் அங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டான். காலையிலேயே சப்போர்ட் எடுத்து நின்றுட்டான். கரெக்டாக இங்கே
120 மார்க்கெட் மேலே போய் திரும்பி ஒரு புல் பேக் மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட். ஓகேங்களா, இங்கே இவனை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இவனை என்ட்ரி எடுக்கணும்? பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கல. ஐயை உடைச்சிருந்தானா நம்ம அவனையே தான் கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஒரே ட்ரெண்டாக தான் இருந்திருக்கும். அவன் ஐயை உடைக்கலன்னும் போது கண்டிப்பாக கால் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் லோவை உடைச்சிருந்தா லோ கிட்ட வரணும், இல்லை லோவை உடைச்சி மேலே போகணும். இதுதான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது என்ட்ரியாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தான். ஓகேங்களா, 110ன்றது தான் நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இதில் மீட் ஆகலாம், நம்ம எடுக்கலாம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இங்கே வந்து நின்று மேலே போயிட்டான். இந்த இடத்துல தான் வந்து அவன் வீக் ஆகிறான். அதாவது புட் ஆப்ஷன், அதாவது ஐயை தாண்ட முடியாமல் ஐயை உடைக்கிறான் கீழே ஒரு 10 மணிக்கு. அப்போது இந்த லோ தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இங்கே ஒரு ரெட் கேண்டில் வருது. ரெட் கேண்டில் வந்து திரும்பி ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோம்னா என்ட்ரி எடுக்க வேண்டியது தான். நம்ம 140 அப்படின்ற ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தால் கூட 120 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நம்ம 20 பாயிண்ட் வருது ஸ்டாப் லாஸ். அப்போது இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக நம்ம ஓப்பன் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நம்ம டார்கெட்டாக வைக்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எடுத்தீங்க 120 என்ட்ரி எடுத்திங்கன்னா 200ன்றது தான் நம்மளுக்கு டார்கெட்டாக வரும். ஓகேங்களா, ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கவன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கவன் அது வரைக்கும் தான் போவான்றது நம்மளுக்கு தெரியும். இதுவே ஒரு பெரிய டார்கெட், 80 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இவ்வளோ பாயிண்ட்லாம் இவன் போய் அடிப்பானா அப்படின்றது தெரியாது. ஆனால் போயே தீரணும் இவன். ஏன் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய புட் ஆப்ஷன் ஐயா உடைக்கலை. அப்போது இவன் வந்து லோவில் வரணும், இல்லை லோவை தொடணும். ஓகேங்களா, ஆனால் இதுவும் 80 to 90% தான். நடக்குமான்றது தெரியாது. 20% என்ன வேணால் நடக்கும். அப்போ நம்ம ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் எடுக்கணும். 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், 15 பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே அடிச்சிட்டான். ஓகேங்களா, 120 நீங்கள் எடுத்திங்கன்னா 160 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே போயாச்சு. அவ்வளோதான், டார்கெட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக லோ கிட்ட வந்து தொட்டு ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பியும் லோவை உடைக்கிறான். லோ உடச்சி என்ன பண்ணுறான், போக முடியல. லோ ஓப்பன்லாம் தாண்டி போனவன் திருப்பியும் அகைன் கீழே வந்துட்டான். எப்போதுமே எந்த ஒரு பர்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை தாண்டி ஓப்பனை தாண்டி போனவன் திருப்பியும் கீழே வந்துட்டானா ரெண்டாவது அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது 3வது என்ட்ரியாக புட் ஆப்ஷனுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்தோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, 23,900 இல்லை 23,850 புட்டை நம்ம திருப்பியும் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரி சில பேர் எடுக்காத கூட விட்டுருக்கலாம். ஆனால் இந்த செகண்ட் என்ட்ரின்றது ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரி. ஏன் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலன்னும் போது கண்டிப்பாக ஐக்குள்ளே வந்துட்டான் அவன். அப்போது ஐயை உடைக்கலன்னும் போது கால் ஆப்ஷன் கண்டிப்பாக லோ கீழே இருக்கும்போது லோ உடைக்கணும், இல்லை லோ தொடரணுன்றது தான் ரூல். அப்போது இந்த செகண்ட் என்ட்ரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் எந்த என்ட்ரி எடுத்தாலும் 15 பாயிண்ட் சாலிடாக 20 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்குறான். ஓகேங்களா, ஆனால் இதில் எதில் வந்து அதிகமான ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணி அந்த என்ட்ரியை சூஸ் பண்ணி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே ஒரு சில செட்டப் இருக்குது. ஒரு சில செட்டப்பில் இப்போது ஃபஸ்ட்டு இருந்த செட்டப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியில் இருந்தான் அப்படின்னா அவனும் பர்ஃபார்ம் பண்ணுறான். சில டைமில் மார்க்கெட் ஒரு சினாரியில் இருக்கும், ப்ரீமியம் ஒரு சினாரியில் இருக்கும். மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோவை உடச்சி லோ கீழே இருக்கும். ஆனால் ப்ரீமியம் ஐயை உடைக்காது காலையில் மாதிரி. ஓகேங்களா, அதாவது காலையில் புட் ஆப்ஷன் வந்து ஐயை உடைக்க முடியல, ஆனால் மார்க்கெட் லோ கீழே தான் இருந்தான். அந்த மாதிரி சினாரியில் இருக்கும்போது அது அப்பவும் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அந்த செட்டப்பில் ஆனால் 2 செட்டப்லேயும் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு சில டைமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் இவ்வளோ பாயிண்ட் கொடுத்தான். ஒரு சில டைமில் மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியில் இப்போ நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஒரு சைடு மார்க்கெட் போயிட்டே இருக்கும். அது ஒரு செட்டப்பு. ஓகேங்களா, அதுலேயும் நிறைய பாயிண்ட் கொடுப்பான். ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் எதில் கொடுப்பான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாயிண்ட்டு பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டை நீங்கள் டார்கெட்டாக முடிச்சுட்டு எங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களோ அங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுடணும். டார்கெட் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஓப்பன் இல்லைனா எஸ்டர்டே லோ. ஓகேங்களா, அதே தான் அவனை நீங்கள் எடுத்தாலும் எஸ்டர்டே ஐ. ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ட்ரி நீங்கள் எடுத்திருந்தாலும் எஸ்டர்டே ஏன்னா ஐயை உடைப்பானான்னு தெரியாது. ஓகேங்களா, அப்போ அது வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு 20 பாயிண்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு வெயிட் பண்ணணும். அவன் திடீர்னு அதை உடச்சி மேலே போய் பெரிய பாயிண்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போது அவன் உடச்சிட்டு மேலே போயிருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 2வது என்ட்ரி எடுத்திருந்தாலும் அதே மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பாயிண்ட் பிடிச்சிருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அசால்ட்டாக கிடச்சிது உங்களுக்கு. 2வது இவன் 3வது என்ட்ரி ஒரு என்ட்ரி கொடுக்குறான். இதில் வந்து திருப்பியும் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா, அதாவது இவன் ஐயை கீழே உடச்சிட்டான் 12:30 மணிக்கெலாம். அப்போ வந்து அங்கேருந்து 850 புட்டு தான் இந்த மணி. பாருங்கள், இங்கேருந்து திரும்புகிறான். அதாவது லோ கீழே இருக்கிறான் எக்ஸாக்டாக. இங்கேருந்து திரும்புகிறான். ஓகேங்களா, 12 மணிக்கெலாம் அவன் இதாகிட்டான். அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இவன் திருப்பியும் அவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் இவ்வளோ தூரம் வரான் பாருங்கள். எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள்.
110னா கூட 170, 50 பாயிண்ட்லாம் ரொம்ப அசால்ட்டாக போகிறான் பாருங்கள். 3 என்ட்ரி இன்றைக்கி ஆக்சுவலாக. இது 3மே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? இதில் எதை வேணால் நீங்கள் எடுத்துருக்க முடியும். எந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு என்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேலை தான் உங்களுக்கு. ஐயை உடைக்காமல் ஐயை திரும்புகிறானா, லோவை உடைக்காமல் லோவில் வரானா, இதுதான் வந்து மெயினான விஷயம். இதை வச்சு தான் நம்ம என்ட்ரி ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதை நம்ம வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்படி இது கிரியேட் ஆகும், எப்படி இதில் என்ட்ரி எடுக்கணும்னு ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதை நம்ம இங்கே ஓவராலாக நம்ம சொல்கிறோம். சில ரொம்ப பெய்டு இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஓவராலாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அதனால் வந்து எல்லோரும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வாங்கி அது ரொம்ப சின்ன ஒரு ப்ரைஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் எல்லாருமே வாங்கி அதை பெனிஃபிட் அடைங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணுன்னு கற்றுக்கணுன்னு நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மொத்தம் 3 என்ட்ரி, ரொம்ப சூப்பரான என்ட்ரி. ஃபஸ்ட் என்ட்ரி ஒரு சூப்பரான என்ட்ரி தான். செகண்ட் என்ட்ரி அதோட சூப்பரான என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி அதோட சூப்பரான என்ட்ரி தான். 3மே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வேறு எந்த ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு தேவையில்லாத மெமரியோ, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான லெவலை வச்சு அந்த லெவலை வந்து நம்ம ஒரு செட்டப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த செட்டப் வந்தால் க்ரியேட் பண்ணி அதை எடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். நம்ம ஒரு 3-4 செட்டப்பை சொல்லிட்டோம். அந்த செட்டப் வந்தால் என்ட்ரி, இல்லைனா கிடையாது. ரெகுலர் என்ட்ரி அது எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தான் வருது. உங்களுக்கே அது நல்லா தெரியுது. அதனால் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுங்கள். 100% நம்ம வின் பண்ணலாம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.